பாரதி ராஜா இயக்கிய 6 படங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அந்த 6 படங்களுமே சமூகத்துல புரட்சியை ஏற்படுத்தின படம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதனால தான் அவரு இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சீதா கோகா சிலுக்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் பாரதி ராஜாக்கு முதல் நேஷனல் அவார்டை வின் பண்ணி கொடுத்த ஒரு திரைப்படம். 1981ஆம் ஆண்டுக்கான சிறந்த தெலுங்கு திரைப்படமா அந்த படம் தேசிய விருதை வென்றது. இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிய கட்டுப்பாடுகளை மீறி காதலிக்கக்கூடிய ஒரு இளம் ஜோடிகளுடைய ஒரு கதையை தான் மையமாக கொண்டு எடுத்திருப்பாரு. சாதி மதமெல்லாம் காதலுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு உரக்க சொல்லியிருப்பார். அதுவும் 1980 காலகட்டங்கள்ல எல்லாம் சாதி கொடுமை அப்படின்றது ரொம்ப பீக்ல இருந்த ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அந்த டைம்ல காதலுக்கு முன்னாடி இங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் வசூல் வேட்டையில சக்கப்போடு போட்டு நேஷனல் அவார்ட் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனாலேயே இந்த படத்தை தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஒரு புரட்சிகரமான ஒரு படைப்பாகவே பார்க்கிறாங்க. அதை தொடர்ந்து 1985ஆம் ஆண்டுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான தமிழ் சினிமாவினுடைய ஆகச் சிறந்த காவியமான முதல் மரியாதை திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால், எவ்வளோ ஒரு அழகான ஒரு காதலை பற்றி பேசியிருக்கு. காதலுக்கு வயதெல்லாம் ஒரு தடையே கிடையாது, வயது பார்க்காம காதல் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதில் சிவாஜி கணேசன் நடித்ததாக இருக்கட்டும், ராதா நடித்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அந்த காவியத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராதாவை சினிமா துறைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே பாரதி ராஜா அவர்கள் தான். இந்த படத்தில் ராதாக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சுட்டியாக இருக்கக்கூடிய ஒரு படகோட்டி பெண்ணாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் முடியும் போது ரொம்ப மெச்சூர்டான வயது முதிர்ந்த ஒரு கதாபாத்திரமும் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் ராதாவை அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ஒரு குட்டி ஒரு லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக பாரதி ராஜா காமிச்சிருப்பார். கல்லையும் நடிக்க வைப்பார் பாரதி ராஜான்னு சும்மாவா சொன்னாங்க. அதில் ரொம்ப துடுக்காக அதே சமயம் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ராதாவை நம்ம அலைகள் ஓய்வதில்லையில் பார்த்துருப்போம். ஆனால் அதே ராதாவை ரொம்பவே ஒரு ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணாக தன் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பார் முதல் மரியாதை திரைப்படத்தில். அதனாலேயே ராதா அவர்களும் சரி, சிவாஜி கணேசன் அப்பையும் சரி, இப்போ வரைக்கும் முதல் மரியாதை அப்படின்னு சொன்னாலே ஒரு காவியமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு கிடைத்த 2வது நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு 1987 சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிராக ரொம்பவே புரட்சிகரமான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு படமாக வெளிவந்தது தான் வேதம் புதிது. இந்த படமும் நேஷனல் அவார்ட் வின் பண்ணி கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு டயலாக் தான், சாதி இல்லை சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே, உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன, நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதம் கற்கக்கூடிய ஒரு பையன் சத்யராஜை கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது எத்தனை டயலாக் வந்தாலும் இந்த டயலாக்கு ஈடே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படும். அதில் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அந்த பையன் பார்த்துட்டு சத்யராஜை கேட்கும் போது சத்யராஜுக்கு சல்லுன்னு கன்னத்திலேயே அரைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார் பாரதி ராஜா. அந்த சீனுக்கு இணை வேற எந்த சீன் இவ்வளவு நறுக்குன்னு யாரால கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும், அந்த கதை களமும் அமைஞ்சிருக்கும். அதே போல ஒரு பிராமணர் வீட்டு பொண்ணை சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாற்று சாதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பையன் காதலிக்கிறத ரொம்பவே ஒரு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அதில் ஒரு குறிப்பாக ஒரு பாட்டும் வரும். அந்த பாட்டில் என்ன ஒரு லைன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் சொல்லும் தேதியில் தான் காதல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அந்த வரியுமே எல்லாத்தையும் சொல்லிடும். காதல் யார் சொல்லியும் வராது, யார் சொல்லியும் கேட்காது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் அந்த வரியிலுமே அடங்கிடும். அந்த டைம் அந்த வரி வரக்கூடிய அந்த ஒரு பாடல் காட்சி அப்படின்றது அவங்க அந்த ஆத்தங்கரை ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வருவாங்க, இவங்க பார்ப்பாங்க, அப்போ அந்த ஹீரோவும் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி அவ்வளோ ஒரு பேசும் ஒரு காட்சியாகவே அமைஞ்சிருக்கும். இதுவும் வேதம் புதிது அப்படின்ற படமும் பாரதி ராஜா இயக்கி அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படுது. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு வெளியான கருத்தம்மா திரைப்படம் தான்.
பெண் சிசு கொலை அப்படின்றது ரொம்ப பீக் லெவலில் சமூகத்தில் நிலவிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு அவலமான ஒரு விஷயம். அந்த அவலத்தை நெஞ்ச உழுக்கக்கூடிய வகையில் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாரு இந்த கருத்தம்மா படம் மூலியமா. இந்த படம் வெளிவந்த பிறகு பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தாங்க. அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கதைக்களத்தோட இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தில் வரக்கூடிய 2 ஹீரோயின், அந்த 2 ஹீரோயினுமே ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க. அந்த 2 ஹீரோயினுமே ஒருத்தரை காதலிப்பாங்க. ஆனால் 2 பேருடைய லைஃப் எப்படி மாறுபட்டு இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? சாதிய கட்டமைப்பில் வளரக்கூடிய ஒருத்தவங்க, பெண் அடிமைத்தனத்தை பார்த்து வளரக்கூடிய ஒருத்தவங்க. ஆனால் இன்னொரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுன்னு ரொம்பவே மாடர்னைஸாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க 2 பேருடைய வாழ்க்கை தரம், 2 பேரும் ஒருத்தவங்களே காதலிக்கும் போது அவங்களுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்கும். அதுதான் படத்துக்கும், அதாவது கருத்தம்மா படத்துக்கும் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. தொடர்ந்து 1996 ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய உணர்வு பூர்வமான வாழ்க்கையை விவரித்த அந்தி மந்தாரை திரைப்படமும் பாரதி ராஜா அவர்களுக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த ஒரு திரைப்படமாகவே பார்க்கப்படுது. இறுதியாக 2001 மீனவ மக்களுடைய வாழ்வியலையும் அழகான நட்பையும் அலைகளின் பின்னணியில இருந்து சொன்ன கடல் பூக்கள் திரைப்படத்திற்காக பாரதி ராஜா அவர்களுக்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதானது வழங்கப்பட்டது அப்படின்றத ரொம்பவே மகிழ்ச்சியாக சொல்லலாம். தான் இயக்குன 6 படங்களும் சமூகத்துக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்றது எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு தன்னால் ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவர் எத்தகு பெருமைக்கு சொந்தக்காரர் அப்படின்றதையும் நம்மளால இதில் வார்த்தைகளால் சொல்லி நிரப்ப முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு படத்தை எடுத்தோம், அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மக்களை நம்ம என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருடைய எந்த திரைப்படங்களும் அமைஞ்சிருக்காது. எல்லா திரைப்படங்களும் சமூகத்துக்காக ஒரு சோஷியல் மெசேஜ், அரசியல் சார்ந்த மெசேஜஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே எல்லா படங்களுமே பார்க்கப்படும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இயக்குனர் இமயம் அப்படின்னு ஏன் அவரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் எட்டின இலக்கு, அவர் படைத்த அந்த படைப்புகள், அந்த திரைத்துறையில் அவர் சாதித்த விஷயங்கள், அந்த திரை வாழ்வில் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது, அவர்கிட்ட இருந்து எத்தனை ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. எவர் கிரீன் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினவங்களாக தான் இருக்காங்க. ராதா, பாக்கியராஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி ராதிகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பாரதி ராஜாவோட அறிமுகத்தில் இருந்து வந்தவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த தமிழ் சினிமா துறையில். அதனால் பாரதி ராஜா அப்படின்றவர் என்னாலும் அழிக்கப்பட முடியாத ஒரு கலைஞன் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.